ஹே கைஸ், இன்றைக்கு நான் தமிழ் கிளாஸ் பார்ப்போம். ஐம்பெருங்காப்பியங்கள் யாவைன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஐம்பெருங்காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம், செகண்ட் மணிமேகலை, தேர்டு சீவகசிந்தாமணி, ஃபோர்த் வளையாபதி, ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா குண்டலகேசி. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் பார்த்தீங்க அப்படின்னா இளங்கோவடிகள். ஓகேங்களா, இளங்கோவடிகள் இவர் தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர். மணிமேகலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா சீத்தலை சாத்தனார். சீவகசிந்தாமணியுடைய ஆசிரியர் திருத்தக்க தேவர். ஓகேங்களா, திருத்தக்க தேவர். வளையாபதிக்கு ஆசிரியர் பேர் தெரியவில்லைன்னு சொல்லுவாங்க. குண்டலகேசி பொறுத்த வரைக்கும் நாதகுத்தனார். ஓகேங்களா, ஸோ இதுதான் ஐம்பெருங்காப்பியங்கள் சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பேசிக் டேட்டா தான். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சீத்தலை சாத்தனார் அவருடைய சமகாலத்தவர் தான். சீவகசிந்தாமணி பொறுத்தவரைக்கும் திருத்தக்க தேவர் தான் அவருடைய ஆசிரியர். வளையாபதிக்கு ஆசிரியர் பேர் கிடையாது. குண்டலகேசி நாதகுத்தனார். குண்டலகேசிக்கு எதிராக ஏற்றப்பட்டு தான் பார்த்தீங்கன்னா நீலகேசி திரட்டு, அது நீலகேசி சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஒன்றா வரும். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிலப்பதிகாரத்தோட கதையை இளங்கோவடிகளுக்கு சொன்னது யாரும் சீத்தலை சாத்தனார். அதுக்கு சீத்தலை சாத்தனாருக்கு இளங்கோவடிகள் சொல்லியிருப்பார், நீங்களே இயற்றுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சீத்தலை சாத்தனார் பதிலுக்கு இளங்கோவடிகளை பார்த்து அடிகள் நீரை இயற்றுக அப்படி சொல்லுவாங்க. இது கூற்று கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், தேங்க்யூ. ஸோ இது பேசிக் டேட்டா தான். ஸோ ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை பாருங்கள். தேங்க்யூ.